என்னடா இந்த விஜி தனியாளா இருப்பான்னு பார்த்தா எப்ப பாரு மக்கள் கடலாவே இருக்கிறானேன்ட்டு இந்த எதிரிகளுக்கெல்லாம் தெரிஞ்சவன நம்மளை பத்தி கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க நீங்க. அதுல வீராவேசனமா வசனங்களை கதாநாயகர்கள் பேசுவார். அப்படி அவர்கள் பேசுவதற்கு இயக்குனர் எழுதி கொடுத்த வசனம் பயன்படுத்தப்படும். அந்த வசனத்தை அவர்கள் பேசுவார். எனவே இயக்குநர்கள் எழுதி கொடுத்ததை உதவி இயக்குனர் சொல்லிக் கொடுத்ததை அந்த கதாநாயகர்கள் சொல்வது கூட இதையும் சொல்லியிருக்கிறார் என்றுதான் நான் உணர்கிறேன். ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்க விடுறது அம்பட்டும் ரீல்ஸ் தான். அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு. அப்படி அருந்து போன ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்னன்னு பாப்போமா? நேற்றைக்கு அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அரியலூர் மாவட்டத்தில் என்ன நிலையில் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இந்த குற்றச்சாட்டுகள் என்பது உண்மை தெரியாமல், அரசியல் தெரியாமல் ஏதோ பேசினோம் என்பதற்காக பேசுகிற ஒரு குற்றச்சாட்டு தான். சொல்லப்போனால் அவர் எவ்வளவு நேரம் பேசினார் என்பதை பார்த்தாலே அவருடைய சரக்கு என்ன என்பது எல்லோரும். ஹலோ பிரதர் சார், அவரை இறங்க சொல்லுங்க. அவர் போற இடம்னா முதல்ல போய் மேலே ஏறி இருக்கிறவங்க கீழே இறங்குன்னு சொல்றதுதான் வேலையாக இருக்கிறது. எனவே ஒரு கட்டுப்பாடாக கட்சி அவர் நடத்துவதற்கு கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சவால் விடுகின்ற வேலையை செய்ய வேண்டும். கூட்டம் இருப்பதாக காட்டுவதற்காக ஏதோ ஒரு வருகின்ற பயண தூரம் மக்கள் வரவேற்பளித்தார்கள் காட்டுவதற்காக மக்களுக்கு தொந்தரவு தருகின்ற செயலை தான் அவர்கள் செய்து வருகிறார் என்பது நேற்றைக்கு அவர்களுடைய அரியலூர் நடத்திய செயல்பாடு என்பது வெளிப்படுத்தும்.